கீழே மெச்சிலின் இருக்கா? ஹீட்டுக்கு ஃபேன் ஓடுது. ரெய்னாக்ஸ் வந்துட்டோம். மேலே போயிட்டு பார்த்துட்டு எடுத்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். காய்ஸ் ஃபைனலி வாங்கியாச்சு ரெய்னாக்ஸோட ரெயின் லேயர்ஸ். 2900 ஆச்சு பேண்ட்டு, அப்புறம் வந்து மேலே கோட்டோடு சேர்த்து. நல்லா இருந்துச்சு. ஜாக்கெட் சைஸு தான் எக்ஸல், அது மேலே போட முடியுமான்னு தெரில. சொன்னேன், அவங்க 7 days டைம் கொடுத்துருக்காங்க. அன்யூஸாக எடுத்துன்னு வந்து கொடுத்தீங்கன்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பண்ணி தராங்க. நல்லா இருந்தது ஸ்டோரு, சூப்பராக ஏசியோட க்ளீனாக நல்ல ரெஸ்பான்ஸோட ஜாலியாக இருந்துச்சு. சொல்ல போனால் முதல்ல நான் மட்டும்தான் இருந்தேன், ஒர்க்கர்ஸ் 2 பேர் இருந்தாங்க, அவ்வளோதான். வாரண்டிலாம் நான் கேட்கவே இல்லை. வாரண்டி இருக்கா, இருந்தால் எவ்வளோ நாள் அதெல்லாம் எனக்கு தெரில. நான் கேட்க வந்துட்டேன், அப்படியே வந்துட்டேன். இன்னொருத்த எடுக்கிறான்னா அவன் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டான், அவன் பிஸியாகிறான் போல். நம்ம என்ன பண்ணுறது, நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. அவ்வளோதான், அப்படியே குரோம்பேட்டு போயிட்டு ஒரு ஸ்லிப்பர் எடுக்கணும். அப்படியே ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம பின்னாடி போகிறது மட்டும் பயமாகவே இருக்குங்க. எப்போ லெஃப்ட் எடுப்பாங்க, யாராவது கை போட்டால் உள்ளே விழுந்துருவாங்க. அப்போ சும்மா ஏங்க சரியான டிராஃபிக்குங்க உள்ள. ரெய்னாக்ஸ் அந்த 1000 லைட்ஸ்லேருந்து இங்கே வரத்துக்குள்ளே செம்ம டிராஃபிக்கு. கொடுத்துற வெயிலில் சும்மா எல்லாம் வண்டி அனல், மொத்த அனலும் சரியான டிராஃபிக்கு. எல்லாம் ஆடி மாதம் தீ மிதிக்கிறவங்க எல்லாம் ஊர்வலம் போகிறாங்க, சாமியை கும்பிட்டுக்கிட்டு. சரியான டிராஃபிக், கிரகம் எல்லா இடத்துலையும் கிரகம் தூக்கிட்டு எல்லாம் நடந்து கஷ்டப்பட்டு போகிறாங்க. அதனால் செம்ம டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி. எல்லாம் இன்ச்சு பை இன்ச்சாக தான் வந்தாங்க. அதனால தான் வீடியோவே எடுக்கல. அப்படியே கிண்டி தாண்டி வந்துட்டு வீடியோ எடுக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெளில வந்துட்டு எடுக்கிறேன். வந்துட்டோம், ஏர்போர்ட் வந்துட்டோம். ஆனால் அடிக்குது, பக்கத்தில் வண்டி நின்று சரியான அனல், வெந்து போகுது. நல்லா எதுவுமே பண்ண முடியல. கிட்ட வந்துட்டோம். அடிக்கிற வெயிலில் எப்படா வீட்டுக்கு போவோம், ஏசியை போட்டு படுப்போம்னு இருக்கு, அந்தளவுக்கு டிராஃபிக். இதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் சிக்னல், அவ்வளோதான், அப்படியே போயிடலாம். எல்லாம் முடியல. இந்த அளவுக்கு வெயில் கொடுத்துது நம்மளை போட்டு. சிக்னல் நமக்கு இருக்குது, இருந்தாலும் எல்லாம் உள்ளே வராங்க.
நம்ம பக்கம் வந்தாச்சு. வழி விட்டால் போகலாம். என்ன பண்ணாங்க நம்ம வேறு ஹேண்டில் பண்ணுறது. சரி லிவர் ப்ரொடெக்டர் இருக்கனால அந்த கேப்பில் விட்டால் வர மாட்டேன். BMW நம்மளதில் ஒயிட் ஆகுது. கோரை கட் பண்ணி செய்கிறாங்க. இல்லை சைலன்ஸ் கட் ஆகிடுச்சா சவுண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த கோயிலையும் ஃபங்க்ஷன், எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் தான். இப்போ எங்கே இருக்கோன்னா ஏர்போர்ட்டை தாண்டி பல்லாவரம் கிட்டே இருக்கும் கரெக்டாக. ஆமாம், பல்லாவரம் பிரிட்ஜு ஏற போகிறோம்னு நினைக்கிறேன். மேலே போனால் ஒத்தையில் பொறுமையாக போகணும். கீழே போனால் இந்த ஸ்டாப்பிங்லாம் இருக்கும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. மேலேக்கு கீழேக்கு இந்த டிஃப்ரெண்ட் பஸ் ஸ்டாப் இருக்கும், ஒரு சிக்னல் இருக்கும். அது ரெண்டுத்தையும் ஜெட் 800 900 போயிட்டு இல்லை. நண்பர்களே, அடிச்சிக்காமல் செல்லுங்கள், போகலாம். கேட்டு போட்டுருங்க அவங்களோ, டிராஃபிக்காக இருக்கேன்.